நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி. ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜியில் ஃபஸ்ட் யூனிட் பார்க்குறோம். ஃபஸ்ட் யூனிட் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி இன்ட்ரடக்ஷன். இப்போ நான் அது உங்களுக்கு ஃபுல்லாக தமிழில் கிளாஸ் எடுக்கிறேன். ஃபஸ்ட் யூனிட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓவர்வியூ, அதை உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன். விளையாட்டு உளவியல் என்பது செயல்திறனை பாதிக்கும் காரணிகள், உளவியல் காரணிகள் அப்படி வச்சுக்கோங்க, மற்றும் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சியில் பங்கேற்பது விளையாட்டு வீரர்களின் உளவியல் மற்றும் உடல் நலனை எவ்வாறு பாதிக்கும் என்பது பற்றிய ஆய்வு என வரையறுக்கப்படுகிறது. இந்த யூனிட் விளையாட்டு உளவியலை அறிமுகப்படுத்துகிறது. விளையாட்டு உளவியலின் நோக்கம், வரையறை, முக்கியத்துவம், பிற விளையாட்டுகளில் அறிவியலாளர்களின் உறவு, அதை பற்றியெல்லாம் இந்த யூனிட்டில் சொல்கிறோம். அவ்வளோதான். பேஜ் நம்பர் 2 முடிஞ்சுது. நம்ம அடுத்தது பேஜ் நம்பர் 3ல் 1.1 பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி. ஃபஸ்ட்டு அந்த பேராஃபை 3ஆக பிரித்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு விளையாட்டு உளவியல், விளையாட்டு செயல்திறன், உடற்பயிற்சி மற்றும் உடல் செயல்பாடுகளை உளவியல் எவ்வாறு பாதிக்கிறது என்பதை பற்றி ஆய்வு செய்கிறது. அடுத்தது செகண்ட் பாயிண்ட், செயல்திறன் மற்றும் உந்துதலை மேம்படுத்த அவர்கள் தொழில்முறை விளையாட்டு வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுடன் இணைந்து பணியாற்றுகிறார்கள். வாழ்நாள் முழுவதும் சிறந்த நல்வாழ்வுக்காக உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டுகளை பயன்படுத்துவது அவர்களுக்கு உதவுகிறது. 3வது பாயிண்ட், விளையாட்டு உளவியலாளர்கள் விளையாட்டு வீரர்களுக்கு போட்டி அழுத்தத்தை சமாளிக்கவும், கவனம் மற்றும் உந்துதல்கள் சிக்கல்களை கடக்கவும், செயல்திறனை மேம்படுத்தவும், காயங்களிலிருந்து மீளவும் உதவுகிறார்கள். அவர்கள் விளையாட்டுக்களை ரசிக்கவும், உடற்பயிற்சி திட்டங்களுடன் ஒட்டிக்கொள்ளவும், விளையாட்டு வீரர்கள் மற்றும் வழக்கமான மக்கள் இருவருடன் இணைந்து பணியாற்றுகிறார்கள். 1.1 முடிஞ்சது. அடுத்தது 1.2. அந்த பேராகிராஃபை நான் ஷார்ட்டாக பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். டெஃபினிஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட், விளையாட்டு உளவியலின் முக்கியத்துவம் மற்றும் ஏற்றுக்கொள்ளல் இருந்த போதிலும் அதற்கு உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரையறை எதுவும் இல்லை. 2வது பாயிண்ட், குறிப்பிட்ட ஆதாரங்களிலிருந்து சில வரையறைகள். 3வது APA, அதில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, விளையாட்டு உடற்பயிற்சி மற்றும் உடல் செயல்பாடுகளில் பங்கேற்பு மற்றும் செயல்திறனுடன் தொடர்புடைய உளவியலின் காரணிகள், அறிவியலின் ஆய்வு. அடுத்தது ஜான் லூதர், அதில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, விளையாட்டு உளவியல் விளையாட்டுகளின் கற்றல் திறன் மற்றும் மனித நடத்தைக்கு உளவியலின் உண்மைகள் மற்றும் கொள்கைகளை பயன்படுத்துகிறது அப்படின்னு இருக்காங்க. KM ஃபர்னர், அதில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, உடற்கல்விக்கான விளையாட்டு உளவியல் விளையாட்டுக்கள் மற்றும் விளையாட்டுக்கள் மூலம் உடல் தகுதியை கையாள்கிறது. அடுத்தது சிங்கர், விளையாட்டு உளவியல் தடகளத்தில் நடத்தையை ஆராய்கிறது. அடுத்தது 1.3, அதில் எப்படி அதோட டெஃபினிஷன் 1.3ல் பேஜ் நம்பர் 3ல் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம 3 and 4 ரெண்டையும் சேர்த்து இதில் நம்ம சொல்கிறோம். ஸ்கோப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி. ஃபஸ்ட்டு, விளையாட்டு உளவியலாளர்கள்
துறையில் உள்ள குறிப்பிட்ட பகுதிகளில் நிபுணத்துவம் பெறலாம். இரண்டாவது, முக்கிய சிறப்புகளின் எடுத்துக்காட்டுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அந்த பேஜ் நம்பர் 4ல் 3 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதை பற்றி சொல்லலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பயன்பாட்டு விளையாட்டு உளவியல், அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அதை விளக்குறேன். தடகள செயல்திறனை மேம்படுத்த கற்பித்தல் திறன்களுடன் கவனம் செலுத்துகிறது. எப்படி சொல்லலாம்னா இலக்கு நிர்ணயம் மற்றும் கற்பனை போன்றவை. ரெண்டாவது பாயிண்டில் மருத்துவ விளையாட்டு உளவியலை பற்றி சொல்லியிருக்காங்க. மனநல பிரச்சனைகள் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு உதவ விளையாட்டு உளவியலில் இருந்து மனப்பயிற்சி உத்திகளை உளவியலாளர் சிகிச்சையுடன் இணைக்கிறது. மூணாவது பாயிண்டில் கல்வி விளையாட்டு உளவியலின் பற்றி சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் கற்பித்தல் மற்றும் ஆராய்ச்சி நடத்துதல் ஆகியவற்று இதில் அடங்கும். அடுத்தது 1.4 பேஜ் நம்பர் 4ல் 1.4 இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி. அதில் அந்த ஃபஸ்ட்டு இதை நான் பாயிண்ட்ஸாக எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே சொல்லாமல் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எப்படின்னா உடலியல் திறன்களை மேம்படுத்துதல். அதை ஓவராக நான் படித்து அதை ஷார்ட் பண்ணி பாயிண்ட்ஸாக நான் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் இப்படி படித்தாலும் சரி, அதில் இருக்க அந்த பேராகிராஃப் அப்படியே படித்தாலும் சரி, ஆனால் அதில் இருக்க கான்செப்ட் தான் நான் சொல்கிறதோட ஷார்ட். விளையாட்டு உளவியல் வலிமை, வேகம் மற்றும் நெகிழ்வுத்தன்மை போன்ற உடலியல் திறன்களை மேம்படுத்துகிறது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் சப்டைட்டில் உடலியல் திறன்களை மேம்படுத்துதல். செகண்ட் பாயிண்ட்டு மோட்டார் ஸ்கில்ஸ். உடலியல் மற்றும் உளவியல் தயார் நிலையை பொறுத்து மோட்டார் திறன்களை கற்றுக்கொள்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மூணாவது நடத்தையை புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங் தி பிஹேவியர். போட்டி விளையாட்டுகளில் விளையாட்டு வீரர்களின் நடத்தையை புரிந்து கொள்ள உதவுகிறது. அடுத்து விசுவலேஷன்ஸ், காட்சிப்படுத்துதலின் இலக்கு நிர்ணயம். இலக்குகளை நிர்ணயிப்பது, அவற்றை அடைவதற்கான படிகளை காட்சிப்படுத்துவது விளையாட்டு வீரர்களை பயிற்சி போட்டிகளுக்கு மனநீதியாக தயார்படுத்துகிறது. அடுத்தது அட்டென்ஷன், கவனம். விளையாட்டு உளவியல் விளையாட்டு வீரர்களுக்கு கவனச்சிதறல்களை சரி செய்யவும், ஆழ்ந்த சுவாசம், மன உறுதி மற்றும் உடல் சமிக்கைகளுக்கு கவனம் செலுத்துதல் போன்ற நுட்பங்களை பயன்படுத்தி கையில் உள்ள பணியில் கவனம் செலுத்துதலில் உதவுகிறது. அடுத்து மென்டல் டாட்னஸ், மன உறுதி. இது அசைக்க முடியாத நம்பிக்கை பின்னடைவுகளிலிருந்து மீள்வதும் மற்றும் உகந்த செயல்திறனுக்கு பங்களிக்கவும் அழுத்தத்திற்கு நேர்மறையாக எதிர்வினையாற்றுவது போன்ற உளவியல் பண்புகளை குறிக்கிறது. அடுத்து எமோஷனல் கண்ட்ரோலிங், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல். விளையாட்டு உளவியலில் கோபம், வெறுப்பு மற்றும் செயல்திறனை பாதிக்கக்கூடிய எதிர்மறை சுய சிந்தனை போன்ற உணர்ச்சிகளை நிர்வகிக்க உதவுகிறது. உணர்ச்சி தூண்டுதலை சமநிலைப்படுத்துவது செயல்திறனை மேம்படுத்துவது. அடுத்து ப்ரிப்பரேஷன்ஸ், போட்டிகளுக்கான தயாரிப்பு. விளையாட்டு உளவியலாளர்கள் போட்டிகளுக்கு முன்னும் பின்னும் விளையாட்டு வீரர்களுக்கு வெற்றியளிக்க உதவி குறிப்புகளை வழங்குகிறார்கள். அடுத்தது எமோஷன்ஸ் ப்ராப்ளம், விளையாட்டுகளின் உணர்ச்சி சிக்கல். மன அழுத்தம், பதட்டம், மனசோர்வு மற்றும் பிற சிக்கல்களை பொதுவானவை. தளர்வு மற்றும் செறிவு போன்ற விளையாட்டு நுட்பங்கள் மன அழுத்தத்தை நிர்வகிக்க உதவுகிறது. எப்படி ஷார்ட்டாக சொல்லணுன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம்
விளையாட்டு உளவியலின் கவனம், கடினத்தன்மை, உணர்ச்சி கட்டுப்பாடு, மன அழுத்தத்தை நிர்வகிப்பது மூலம் விளையாட்டு வீரர்கள் செயல்திறனை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது சைக்காலஜிஸ்டோட ரோல் பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 6ல் நம்ம இப்போ பார்க்கலாம். 1.5 I think page number 6 1.5ல attentional focus கரெக்டா? விளையாட்டு வீரர்களின் செயல்திறனை மேம்படுத்துவது விளையாட்டு உளவியலின் பங்கை பற்றி சொல்கிறது. விளையாட்டு மற்றும் விளையாட்டுகளில் வெற்றிகரமான செயல்திறனுக்கு முக்கியமான செறிவு, நம்பிக்கை, உணர்ச்சி கட்டுப்பாடு மற்றும் அர்ப்பணிப்பு போன்ற பல்வேறு குணங்களை விளையாட்டு உளவியல் கையாளுகிறது. அதை பற்றி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ரிலேஷன்ஷிப், ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ் அண்ட் அதர் சயின்ஸ். விளையாட்டு உளவியலுக்கும் பிற விளையாட்டு அறிவியல்களுக்கும் இடையிலான உறவு. விளையாட்டு என்பது கடினமான பணிகளில் போட்டியிட உடல் ரீதியான பதில்களை உள்ளடக்கிய ஒரு உடல் முயற்சியாக கருதப்படுகிறது. உடற்பயிற்சி, உடலியல், ஃபிசியோதெரப்பி, விளையாட்டு உயிரியக்கவியல், விளையாட்டு மருத்துவம் மற்றும் விளையாட்டு ஊட்டச்சத்து போன்ற பிற துறைகள் உடல் செயல்திறனை மேம்படுத்த பங்களிக்கிறது. இது ஃபிசியோதெரபிஸ் எல்லாம் நான் தமிழில் கொடுத்துட்டேன். விளையாட்டு உயிரியக்கவியல்லாம் அதை மெட்டபாலிக் சைக்காலஜிக்கல் அந்த மாதிரி அது இருக்குது. நீங்கள் அதை படிச்சுக்கோங்க புக்கில் இருக்கிறத. அடுத்தது விளையாட்டு செயல்திறனின் உளவியல் காரணங்களின் செல்வாக்கு. இந்த பேரால் இருக்கிறதையே நான் ஷார்ட் பண்ணி பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், உங்களுக்கு புரியிருக்காங்க. உடல் அம்சங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்ட போதிலும் விளையாட்டு செயல்திறன் உளவியல் காரணிகளால் பாதிக்கப்படுகிறது. ஒத்த உடல் பண்புகளை கொண்ட மற்றவர்களை விட மன ரீதியாக உயர்ந்த நிலையில் உள்ள விளையாட்டு வீரர்கள் அழுத்தத்தில் கீழ் சிறப்பாக செயல்படுகிறார்கள். அடுத்து ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஸ் பிட்வீன் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி அண்ட் அதர் ஸ்போர்ட்ஸ் சயின்டிஸ்ட். ஃபஸ்ட்டு சப்டைட்டில். செகண்ட் சப்டைட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ஆன் ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ். அந்த மாதிரி தான் நான் போட்டு படிச்சிருக்கேன். மூணாவது சப்டைட்டில் டெஃபினிஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி. அது 3 போட்டு அந்த பேராகிராஃப் நான் முடிச்சிட்டேன். விளையாட்டு உளவியல் என்பது விளையாட்டு தடகள செயல்திறன் மற்றும் உடற்பயிற்சி மற்றும் உடல் செயல்பாடுகளை உளவியல் எவ்வாறு பாதிக்கிறது என்பது பற்றிய ஆய்வு. இது விளையாட்டு வீரர்கள் போட்டி அழுத்தத்தை சமாளிக்கவும் கவனம் செலுத்துவதன் மூலம் பிரச்சனைகளை சமாளிக்கவும் உதவுகிறது. முடிஞ்சது, அவ்வளோதான் இந்த லெசன். அதுக்கப்புறம் கொஷின் ஆன்சர்ஸ் தான் இருக்குது, அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட்டு 6th அந்த லாஸ்ட்டு பேராகிராஃப் இருக்குல்ல, அதை மட்டும் நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். விளையாட்டு உளவியல் விளையாட்டு செயல்திறன், உடற்பயிற்சி மற்றும் உடல் செயல்பாடுகளை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை விளையாட்டு உளவியல் ஆய்வு செய்கிறது என்பதை உரை விளக்குகிறது. இது உடல் செயல்திறனை மேம்படுத்துவதில் உந்துதலில் பங்கை எடுத்துக்காட்டுகிறது மற்றும் விளையாட்டு முதன்மையாக வேகம், வலிமை, சகிப்புத்தன்மை போன்ற பல்வேறு உடல் பண்புகளை கொண்ட ஒரு உடல் முயற்சியாகும். இது போட்டி வெற்றிக்கு முக்கியமானது என்பதை குறிக்கிறது.
இது ஓவர் வியூ ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி. அடுத்தது வந்து விஞ்ஞானிகள், பயோமெக்கானிக்கல், உளவியல், ஊட்டச்சத்து வளர்சிதை மாற்றம், தொற்றுநோயியல், உயிர்வேதியியல், மருந்தியல் மற்றும் மருத்துவ அம்சங்கள் ஆராய்கிறார்கள். விளையாட்டு செயல்திறன், உடல் பண்புகள் மற்றும் உளவியல் காரணங்களை பயன்படுத்துகிறது. அவ்வளோதான், இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் யூனிட். அப்புறம் இருக்க கொஷின்ஸ்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம்.